எஸ் விஜயகுமார் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்மிடையே வருகை தந்து சிறப்பிக்கின்றவர் இந்தியாவின் பண்பாட்டு மரபுகளையும் திருடப்பட்ட தோல் பொருட்களையும் மீட்டெடுக்கும் பணியில் உலக அளவில் பெரும் பங்களிப்பை வழங்கி வரும் ஆய்வாளர், எழுத்தாளர் மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு ஆர்வலராக திகழும் ஒரு சிறந்த பேச்சாளர் திரு டாக்டர் விஜயகுமார் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள சுவிஸ் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வணிக நிர்வாகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். மேலும் இந்திய செலவு கணக்காளர் நிறுவனத்தில், அதாவது ICMAI மற்றும் லண்டனில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் ஷிப் புரோக்கர்ஸ் அமைப்பின் ஃபெலோ ஆகவும் திகழ்கிறார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற இவர் சிங்கப்பூரை மையமாக கொண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உயர்மட்ட நிர்வாக பொறுப்புகளை வகித்துள்ளார். இந்திய கலை, வரலாறு, கோவில் சிற்பங்கள், சிலை ஆய்வு, பண்பாட்டு சொத்துக்களின் வரலாற்று ஆதார ஆய்வு ஆகிய துறைகளில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்ட இவர் 2007ஆம் ஆண்டு போய்ட்ரி இன் ஸ்டோன் என்ற ஆய்வு மற்றும் வெளியீட்டு தளத்தை நிறுவி இந்திய கோவில் கலை மற்றும் கட்டிடக்கலை குறித்த பல்வேறு ஆய்வுகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தி வருகிறார். 2014ஆம் ஆண்டு இவர் உருவாக்கிய இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் உலகம் முழுவதும் திருடப்பட்ட இந்திய சிலைகள் மற்றும் தொல் பொருட்களை அடையாளம் கண்டு அவற்றை தாய்நாட்டிற்கு மீட்டிக் கொண்டு வரும் வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. நலந்தா புத்தர் சிலை, ஸ்ரீபுரந்தான் வெண்கல சிலைகள், விருத்தாச்சலம் அர்த்தநாரீஸ்வரர் சிலை, திங்குபுரா துர்கை சிலை போன்ற பல முக்கியமான தொல்பொருட்கள் மீட்கப்பட்டதில் இவரது ஆய்வுகள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. இன்டர்போல், யூரோபோல், அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, வருவாய் புலனாய்வு இயக்குநரகம், DRI டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், மத்திய புலனாய்வு நிறுவனம் CBI போன்ற பல தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். த ஐடல் தீஃப் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியரான இவர் பாரம்பரிய பாதுகாப்பு, அருங்காட்சியக ஒழுக்கநெறி, பண்பாட்டு சொத்துக்களின் மீட்பு மற்றும் வரலாற்று நீதிக்கான போராட்டம் ஆகியவற்றில் உலக அளவில் மதிப்பிற்குரிய குரலாக திகழ்ந்து வருகிறார். தமிழர் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்லி நமது பாரம்பரியம் நமது பொறுப்பு என்ற விழிப்புணர்வை விதைத்து வரும் இம்மகத்தான அறிஞரை மனதார கரகோஷத்துடன் வரவேற்போம். டாக்டர் எஸ் விஜயகுமார் அவர்களை அன்புடன் நமது வைகரை சட்டசபை மேடைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இவரை தாயகம் திரும்பிய தெய்வங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு அன்புடன் படிக்கிறோம். இனி மேடை உங்கள் வசம் திரு விஜயகுமார் அவர்களே. வணக்கம். நன்றி சார். உங்களவு கோர்வையை பேச தெரியாது. ஜானகி மேடம்க்கு தெரியும். நம்ம நாட்டை விட்டு கொஞ்சம் நாள் வெளியே இருக்கும்போது ஆங்கிலம் நிறைய உள்ள வந்துடும். ஸோ அதனால ஒரு ஆங்கிலம் கலர்ந்த தமிழ் கலர்ந்த ஆங்கிலமா இன்னைக்கு நான் என்னோடத மோஸ்டா ஷோ அண்ட் டெல் தான். ஏன்னா எனக்கு படங்கள் அவங்க அது காட்டுறது தான். ஸோ லெட் மீ ஷேர். மேஜர் சார் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் எங்களோட ஒரு கூட்டணின்னு சொல்லலாம். ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் எல்லாரும் வாலண்டியர்ஸ் தான். எங்களோட பற்றி இன்னும் நிறைய பார்க்கணுன்னா பிரிங் அவர் காட்ஸ் ஹோம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் இருக்கு. ஏன் இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர் வச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்புறம் வரும். தலைப்பு பற்றி மேஜர் சார் கூட பேசிட்டு இருக்கும்போது நான் 2-3 தலைப்பு கொடுத்தேன். அவங்க இந்த தலைப்பை சூஸ் பண்ணாங்க. தாயகம் திரும்பும் தெய்வ திருமேனிகள். அதுக்கு முன்னாடி ஏன் திருமணம், எதுக்கு திருமணம், அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துட்டு ஒரு சில இதோட எப்படி எஃபர்ட். நாங்கள் முழுமையாகவே ஒரு தன்னார்வல குழு. நாங்கள் இதுக்கோசரம் ஈவன் வித் அவர் ஓன் வாலண்டியர்ஸ் we don't take any funding, we don't collect any donations, it is purely work. Our volunteers help us with their effort. இது வரைக்கும் நாங்கள் எந்த அவார்டோ ரிவார்டோ கவர்மெண்ட்டையோ கிராண்டோ வாங்கினதில்லை. இது ஒரு காட்ஸ் வாண்ட் டு கம் ஹோம் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் நல்லா நடந்துட்டு இருக்கு. ஸோ without much, let me go.
ஏன் இதை வந்து நம்ம பத்தி பேசணும் அப்படிங்கிறது, குறிப்பா இன்னைக்கு ஐம் வெரி ஹாப்பி. ஒரு 5:30 மணிக்கு இவ்வளவு பேரு இந்த இந்த ஒரு தலைப்பை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. இந்தியாவோட ரெஸ்டிடியூஷன் எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப காலமா, ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் பத்திரிகையில பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் பிரைம் மினிஸ்டர் கிஃப்ட்ஸ் ஸ்டாச்சு டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிஃப்ட்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை. கரெக்டான வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் ரெஸ்டிடியூஷன். ரெஸ்டிடியூஷன் என்னன்னா, ஒரிஜினல் ஓனர், கரெக்ட் ரைட்ஃபுல் ஓனருக்கு திரும்ப கொடுப்பது. கிஃப்ட் நீங்க எப்போ பண்ணலாம் அப்படின்னா, உங்க பொருள் இன்னொருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அது கிஃப்ட். நம்ம திருட்டு பொருளை அவங்க திருப்பி கொடுக்கறதுன்றது கிஃப்ட் கிடையாது. அதை சொல்லிட்டு நம்ம இதுக்கு வந்து காலனியல் காலத்திலேருந்து எப்படிலாம் நம்ம வந்து நம்மளோட சிலைகள் பாதுகாப்பதை நமக்கு எப்படி வெள்ளையர்கள் மட்டும் பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இல்லை, மற்ற ஆதி காலனிய ஆட்சிகள் காலத்திலையும் போயிருக்கு. இதுக்கெல்லாமும் ஒரு குளோபலா ஒரு எஃபர்ட் ஆயிட்டு இருக்குங்க. அதனால இதை பத்தியும் நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதை பத்தியும் பேசுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. திருட்டு போன சிலைகள், திருடப்பட்ட சிலைகள்னு ஒரு கிரைம் இருக்கு. அந்த கிரைமை நம்ம போய் ப்ரூவ் பண்ணா திருப்பி கொண்டு வரலாம். இந்த கொலோனியல் லூட், டீகாலனைசேஷன் இப்போதான் நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த கொலோனியல் லூட்டை திருப்பி கொண்டு வர்றதுக்கு லீகலா மீன்ஸ் ரொம்ப கஷ்டம். இப்போ ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து ஆனைமங்கலம் செப்பேடுகள் திரும்பி வந்தது. இட் வாஸ் மோர் டிப்ளமசி. ஸோ அந்த மாதிரி வி நீட் பீப்புள் லைக் யூ டு ஹெல்ப். ஸோ அதனால ஒரு 2-3 கேஸ், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற கேஸ் பற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட வேலை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பிரைட் ப்ராஜெக்டில் வி ஒர்க் ஆன் ரெஸ்டிடியூஷன் கேசஸ் மோஸ்ட்லி, பில்ட் அவேர்னஸ் லைக் யூ. டெட்டரண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம இத்தனை நாள் இந்தியாவோட கலைச்செல்வங்கள் திருடப்பட்ட யாருமே அதை ஃபாலோ பண்ணாதனால ஒரு ஈஸியாக இருந்துச்சு திருடி எடுத்துட்டு போகிறதுக்கு. இப்படி ஒரு கும்பல் வந்து நம்ம சிலைகளை திருடிட்டு இருக்காங்கன்றது தடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம காட்சி பொருளை யாராவது விலைக்கு எதுவும் கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு தகவல் கொடுத்து இது செக் பண்றோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாலிசி டிசிஷன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ட் பண்றவங்க பெரிய செல்வந்தர்கள். அவங்க வந்து நம்மளோட லாஸ், ஏற்கனவே பல்லில்லாத லாஸை வந்து இன்னும் டைல்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி யூரோப்லலாம் லாஸ் கெட்டிங் ஸ்ட்ரிக்டர். அதுக்கு வந்து வி நீட் மோர் பாலிசி பில்டிங். கடைசியா நம்மளோட கஸ்டம்ஸ், பார்டர் கண்ட்ரோலுக்கு கெப்பாசிட்டி பில்டிங், அது எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்வி வருது, டு கிவ் ஆர் நாட் டு கிவ். பட் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வார்த்தை தான், பேக். கிவ் பேக், கிவிங் இட் பேக் டு த ரைட்ஃபுல் ஓனர். இது உங்க பொருளே கிடையாது, உங்ககிட்ட எப்படியோ கொண்டு வந்துட்டீங்க, திருடி கொண்டு வந்தீங்களோ இல்லை வேற கேஸ் பார்ப்போம். அதனால இது வந்து திரும்பி கொடுக்கணுமா அப்படிங்கிறது, கொடுக்கணுமான்றது கிடையாது, திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு ரெஸ்டிடியூஷனோட பேரு. இப்போ நம்மலாம் அமராவதி நிறைய எத்தனை பேர் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அமராவதி வந்து ஒரு பெரிய ஸ்தூபா. நீங்க சாஞ்சி போயிருந்தா தெரியும் எப்படி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த அமராவதி ஸ்தூபாவை 3 பங்கா பிரிச்சு, அதில் ஒரு பாதி சென்னை மியூசியத்துலையும் ஒரு பாதி நம்ம கல்கட்டா மியூசியம்லையும், மிச்சம் இருக்கிறதுலே பெஸ்ட்டை சூஸ் பண்ணி இட் வாஸ் சென்ட் டு லண்டன். லண்டன்ல வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 18 மாசம் ஓப்பன் வார்ஃப்ல இந்த லைம்ஸ்டோன் இருந்துச்சுன்றது நிறைய இது வரைக்கும் தெரியும். பட் ஆனால் அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆஃபீஸர்ஸ், எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜென்ட் ஹென்ரி கோல் அப்படிங்கிறவர், அவர் கைப்பட எழுதியிருக்காரு, ஐ சப்மிட் த ப்ராவின்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வேஸ் டு ரைட் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அண்ட் நாட் டு கோ அபவுட் த கண்ட்ரி பில்ஃபரிங் டன்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் ஃப்ரம் வெல் நோன் மான்யூமெண்ட்ஸ். I believe, moreover, the policy of preserving ancient monuments for India is a sounder one than carting them away to European museums. இதெல்லாம் வந்து அவங்க காலத்துல இந்த ப்ரொபோசல் அவங்க கொண்டு வரும்போது எலியட்ன்றவங்க, he wanted to send 121 sculptures. இதை பண்ணக்கூடாது, இதை பிரிக்கவே கூடாது, அந்த இடத்துல திருப்பியும் நம்ம ஸ்தூபா கட்டலாம் அப்படின்னு அவங்க கீழே இருக்கவங்களே, பட் அதை மதிக்காம அவங்க எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் மியூசியம்ல நீங்க போனீங்கன்னா 10 பவுண்டு கொடுத்தா ஒரு ஜப்பானீஸ் டோனர் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்தூப்பான்றது இதே இல்லாம கீழையும் மேலேயுமா இருக்கும் போனீங்கன்னா. இதை தவிர நிறைய கேசஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அப்படி நடந்து போகும்போது பார்த்த சிலை, கீழே இருந்தது எடுத்துட்டு போனோம். ஸோ இந்த நிறைய சிலைகள் வந்து நம்ம ஊர்ல இருந்து அவங்க ஒரு காட்சி பொருளா, அவங்களுக்கு இது என்ன வினோதமா இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இங்க யாராவது ரிட்டையர் ஆகிட்டு திரும்பி போறாங்கன்னா அவங்க இங்க இருந்து நம்ம ஊர்ல எல்லாம்
இப்போ துபாயிலேருந்து வந்தால் தலைவலி மருந்து ஷேவிங் பிளேட்லாம் கொண்டு வர மாதிரி இந்தியாவிலேருந்து அவங்க லண்டன் திரும்பி போகும்போது நம்ம சாமி சிலைகளை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எஸ்டேட்லலாம் வச்சுக்கிறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல மட்டும் இல்லை, உங்களுக்குலாம் தெரியும் தரங்கம்பாடி ட்ராங்கபார், இது வந்து ஒரு டேனிஷ் காலனி. அப்போ வந்து நாயக் ராஜா கிட்ட அவர் 2 வருஷத்துக்கு அவரோட ஃபோர்ட்டை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு பட்டயம், ஒரு தங்க பட்டயத்துல அவங்க அந்த டேனிஷ் ஃபோர்ட் ஆஃப் ட்ராங்கபாரை வந்து ரெஸ்டோர் பண்றதுக்கும் ரீபில்ட் பண்றதுக்கும் ஒரு மிஷன் வருது. அந்த டைம்ல அவங்க அந்த ஃபோர்ட்டை எடுக்கிறது தோண்டும் போது கிட்டத்தட்ட ஒரு 17 சிலைகள், அப்புறம் நிறைய பூஜை பொருட்களும் கிடைக்குது. அந்த பூஜை பொருட்களை அந்த கலெக்டர் வந்து பீட்டர் ஆங்கர், இந்த சாமி சிலைகள் பவர் போயிருச்சு, ரொம்ப நாள் மண்ணுக்கு அடியில இருந்ததுனால அங்க லோக்கல்ல இருந்தவங்க எல்லாம் அழுதுருக்காங்க, இந்த சாலையை திருப்பி கொடுங்க அப்படின்னு. அவர் இந்த சாமிகளுக்கெல்லாம் பவர் போயிருச்சு, இதுக்கு பக்கத்துல இந்த சிலைகளை எடுத்துக்கக்கூடிய கோவில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் லோக்கல் கிட்ட இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டென்மார்க்ல போய் பிரின்ஸ் ஆஃப் டென்மார்க், இப்போ வந்து ராயல் டென்மார்க் மியூசியம்க்கு வித்துறாரு. அந்த குறிப்புல பாத்தீங்கன்னா ஐ பாட் இட் ஃப்ரம் த லோக்கல்ஸ்னு இருக்கு. நீங்க ஒரிஜினல் டேனிஷ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாக்க அவர் வந்து கொடுத்தது வந்து ஒரு மூட்டை அரிசி, இத்தனை சிலைகளுக்கும் கொஞ்சம் பாக்கு, வெத்தலை பாக்கு, அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்த தகவல் பாத்தீங்கன்னா டேனிஷ் ஃபோர்ட்டுக்கு வந்து பக்கத்துல எதுவுமே இல்லைன்னு, கோவில் இல்லைன்னு. இப்போ எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ வாட் இட் இஸ். இப்போ இருக்கிற டேனிஷ் ஃபோர்ட், இந்த டேனிஷ் ஃபோர்ட் கார்னர்லேருந்து லெஃப்ட் சைடு ஓரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது தான் தரங்கம்பாடி மாசிலாமணிநாதர் கோவில். ஸோ இவ்வளோ, அதாவது பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கணும், அந்த அளவுக்கு கூட கிளியரா இல்லாமல் பக்கத்தில், அதாவது எட்டி பார்த்தா இருக்கிற கோயிலேயே அவங்க வந்து ரைட்டிங்ல வந்து பக்கத்தில் எதுவும் கோயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் லொவென்தால்னு ஒரு டேனிஷ் மிஷனரி, அவர் போயிட்டு நிறைய சிலைகள் இருக்கு, ஹொய்சலா சிலைகள், கிட்டத்தட்ட ஒரு 80 சிலைகளை வந்து இன்னைக்கு டென்மார்க் மியூசியம் இருக்கு. எப்படி எடுத்துட்டு போனாருன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல போய் கேட்டிருக்காங்க, கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் இல்லீகல், பிரிட்டிஷ்காரனை கேட்டிருக்காங்க, இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாவிட்ட வேங்கூர் போய் கேட்டிருக்காரு, அவரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் மைசூர் மகாராஜாட்ட போய் கேட்கறாங்க, அவரும் இது பண்ண முடியாதுன்னு சொன்னப்பறம் இவர் போயிட்டு அங்க இருக்கிற 2 எருமாடு கட்டியிருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு 2 ரூபாவும் ஒரு கண்ணாடியும் கொடுத்து ஒரு 8 சிலைகள், ஒரு சப்தமாத்துக்கு ஒரு பெரிய பேனல், இதெல்லாம் வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போய் யூரோப்ல காமிச்சு டென்மார்க்ல கொடுத்து, அப்புறம் டென்மார்க் ராஜா கிட்ட இருந்து மைசூர் மகாராஜாவுக்கு ஒரு லெட்டர் போட்டு, உங்க சிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால எனக்கு ஒரு சிலைகள் கொடுங்க அப்படின்னு. அவர் லூசா இருந்த கீழே உடஞ்சதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்ஜின் மார்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிரீஸோட ஃபேமஸ் கேஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க. எப்படி கிரீஸ் வந்து அந்த எல்ஜின் மார்பிள்ஸை வந்து லார்ட் எல்ஜின் வந்து எப்படி எடுத்துட்டு போனாரு, ஒரு ஃபேக் ஃபெர்மென்ட் இல்லாத ஒரு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லெட்டர் இந்த ராஜா வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துக்கன்னு சொன்னார்னு கொடுத்ததுக்கு எந்த லெட்டரும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு 80 சிலைகள் இந்தியா விட்டு வெளியே போயிருக்கு. சரி, பிரிட்டிஷ்க்கு வருவோம். இப்போ நீங்க பார்க்குற இந்த விஷ்ணு சிலை வந்து வெஸ்ட் பெங்கால்ல சாகர் ஐலண்ட்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இடம், ராமாயணத்துக்கு குறிப்பா இருக்கிறது. இங்க வந்து ஒன் ஆஃப் த அர்லியஸ்ட் விஷ்ணுஸ் தட் அவர் டேக்கன் அவே. இது எப்படின்னா, இவருக்கு காலங்காலத்தால போர் அடிக்குது, கல்கட்டா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, எனக்கு ஹூக்லில போட்டிங் போனோம், போட்டிங் போயிட்டு ஆயிஸ்டர் சாப்பிடணும் அப்படின்ட்டு அவர் சாகர் ஐலண்ட் 1683ல அங்க போயிட்டு வெறும் ஃபிஷிங் போயிட்டு ஆயிஸ்டர்ஸ் பார்க்குறாரு. அந்த ஐலண்ட்ல வரும்போது ஒரு விஷ்ணு சிலையை எடுத்து வந்துட்டு அவர் இந்தியா லண்டன் திரும்பும்போது எடுத்துட்டு போய் இன்னைக்கு இட் இஸ் கரண்ட்லி இன் பிரிட்டிஷ் மியூசியம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது கான்டெக்ட் போயிருது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாபலிபுரம் பத்தி. மகாபலிபுரத்தில் கணேசரதா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒரு இப்போ இருக்கிறது உள்ள இருக்கிற விநாயகர் சிலை அப்புறம் வைக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி அந்த இதுக்கு வந்து அர்ஜுன பெனன்சிலி பக்கத்துல பின்னாடி போனீங்கன்னா அந்த சிலை, அந்த கோயிலே ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு உள்ள இருந்த சிவலிங்கத்தை கலெக்டர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க நந்திய லார்ட் கிளைவ், அதாவது ராபர்ட் கிளைவ்ல அவரோட பையன், அவர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் இப்போ வந்து பிள்ளையார் கோயிலா மாறி கணேச ரதம் அப்படின்னு இருக்கும். இந்த சிலை தேடிட்டு இருக்கோம், எங்க இருக்குன்னு இது வரைக்கும் இந்த நந்தி சிலை கிடைக்கல. இதுதான் கிளைவோட அப்பா கிளைவோட ஃபோர்ட். இதுல இருக்கிற இன்வென்ட்ரி செக் பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் வரல. இன்னொரு இது வந்து ஸ்டூவர்ட்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க கல்கட்டால. அவருக்கு வந்து இந்தியன் நம்மளோட ஆர்ட்டை பத்தி முதல்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்தபோது குரோட்டஸ்க்கு, என்னடா பல்லெல்லாம் கோரப்பல்லோட வெட்டிட்டு ஆயுதங்களோட இருக்கு, இவங்கெல்லாம் ஒரு பார்பேரியன்ஸ் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க.
இவர் வந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் அப்படின்னு அவர் வந்து ஹிந்து ஸ்டூவர்ட் அப்படின்னு கூட ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து இதெல்லாம் கலை அப்படின்னு முதல்ல நம்மளோட தெய்வங்களை கலையா ஒரு நல்ல இன்டென்ஷனோட பார்த்தவர் ஹிந்து ஸ்டூவர்ட். அவரோட சமாதி இன்னைக்கு கல்கட்டால இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் ஆர்கிடெக்ட் இதுல இருக்கு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 சிலைகளை வந்து லூசா இருந்த சிலைகள் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய அடிபட்டு இருக்கும். உங்களுக்கு எதனால தெரியும், ஒரு 14ஆம் நூற்றாண்டுல இந்தியா சவுத் இந்தியாலே அடினா பங்கு இந்த மாதிரி சிலைகளை அவர் கலெக்ட் பண்ணி கல்கட்டாலேயே டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. அப்போ வந்து என்ன ஆயிருக்கு, அந்த சிலைகளை வந்து அவர் இறந்தப்புறம் அவங்களோட எஸ்டேட் அவரோட வழி சந்ததியினர் வந்து அவரோட ஒரிஜினல் இன்டென்ஷன் வந்து இந்தியாலே டிஸ்பிளேல இருக்கணும். அவங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு விற்க ட்ரை பண்ணாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1829ல அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரண்டல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜுவல்லர் வாங்கிட்டு அவர் 2வது வாட்டி 1872ஆம் ஆண்டு விற்க ட்ரை பண்ணும்போது பிரிட்டிஷ் மியூசியம் வந்து இதெல்லாம் அபாரமான கலைப்பொருட்கள், இந்தியன் கலெக்ஷன், அதனால எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா 5 பவுண்டுக்கு அவரோட கிட்டத்தட்ட ஒரு 100 சிலைகளை வாங்கி இன்க்ளூடிங் வாட் யூ ஆர் சீயிங் தி ஃபேமஸ் பேனல்ஸ் ஃப்ரம் கொனார்க். கொனார்க்ல இருக்கிற ஒரு பெரிய வெரி ஃபேமஸ் பிருகஸ்பதி சிலை, ரேரஸ்ட் ஆஃப் ரேர், இதெல்லாம் வந்து கொலோனியல் லூட். திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டு பக்கத்துல பாண்டிச்சேரி. இவர் வந்து டுப்ரியோல். நம்ம வந்து நிறைய பேர் இவங்களை வந்து ஒரு எழுதின புத்தகங்களுக்கோசரம் நான் உட்பட எல்லாரும் ஒரு பெரிய வரலாற்று ஆத்தர் நினைச்சிட்டு இருந்தோம். அவர் கடைசியில பார்த்தா ஒரு பயங்கரமான ஸ்மக்லர். இவரை பத்தி என்னோட ஆய்வு இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஸ்மக்லர் அப்படின்னா 1924ஆம் ஆண்டு இவர் வந்து ஒரு சைனீஸ் ஸ்மக்லர் இன் பாரிஸ் சிட்டிலும் மியூசிக் குய்மி அப்படிங்கிற ஒரு பாரிஸ் மியூசியம் கூடவும் ஒரு ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ இந்த தஸ்தவேஜுகள் இந்த மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பிரெஞ்சு கையெழுத்துப்பட்ட தஸ்தவேஜுகள் நம்ம இப்போ அக்வயர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இங்க இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை, ஒரு 20 ரூபா கொடுத்தா சிலையை கொடுத்துருவாங்க. இந்த சிலைகள் வந்து நம்ம எடுத்துட்டு நான் இங்கேருந்து பிரிட்டிஷ்கார அலோவ் பண்ண மாட்டான், நான் இதை பாண்டிச்சேரி மூலமா பிரான்ஸுக்கு அனுப்புறேன், பிரான்ஸ்ல இறக்கிக்கிறதுக்கு வந்து இந்த மியூசிக் குய்மியோட லைசன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இந்த சிலைகளை வந்து சிட்டிலு விற்பான், அவன் விற்கிறத வந்து 3ஆ பிரிச்சுப்போம் பங்கு ப்ராஃபிட்டை, ஒரு பங்கு துப்ரியோலுக்கும் ஒரு பங்கு சிட்டிலுக்கும் மியூசிக் குய்மேக்கு வந்து சிலைகளை அவங்க பங்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதிருக்கிறது இப்போ கைப்பட கிடைச்சிருக்கு. இதுல எப்படின்னா அவங்க வந்து அமெரிக்காவிலையும் யூரோப்லயும் இந்த நடராஜர் சிலைகள் நல்லா போகுது, அதனால நடராஜர் வாரம், நடராஜரா திருடு அப்படின்னு சொல்லி இவர் டுப்ரியோலோட அசிஸ்டன்ட் தங்கவேலு அப்படின்றவரை வச்சுக்கிட்டு முதல்ல அவங்க ஆரம்பிச்சது ஆந்திரால இருக்கிற நாகார்ஜுன கொண்டால இருக்கிற நிறைய சிலைகள் அவங்க எடுத்துட்டு போனாங்க. ஸோ இதுதான் அவங்களோட இதெல்லாம் இன்னொரு புத்தகமா வரும் கூடிய சீக்கிரம். ஸோ இது அவங்க திருடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் மியூசியம்ல இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே இந்த சிட்டிலு டுப்ரியோல் ஹைக்கென்னு சொல்லிட்டு குய்மி மியூசியம் இது எல்லாமே அவங்க திருடி வித்த சிலைகள். இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அப்படின்னாக்க, ஸோ இதுதான் அந்த பாரிஸ்ல சிட்டிலு அவர் வந்து சைனீஸ் பகோடா இன்னைக்கும் அந்த பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்ல இன்னும் நிறைய தஸ்தாவேஜுகள் இருக்கு, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வேற என்ன வாங்குறதுக்கு. இது அவர் ஷோரூம். நம்ம சிலை 1930களிலேயே நம்ம கலைப்பொருட்களை வச்சு விற்கிறதுக்கு அவங்க டெலிட் பண்ணது. இதை தவிர நிறைய புத்தகங்கள் எழுதினார் அவரு. பட் எழுதுனது பாத்தீங்கன்னா அவங்க விற்கிறதுக்கு. ஸோ இது அவங்களோட 1936 to 50ஸ்ல அவங்க வித்ததோட கேட்டலாக். இது வந்து கொஞ்சம் சிலைகளை மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு 4 சிலைகளை டொனேட் மெட்ராஸ் மியூசியம்ல இருக்கு, இன்னும் டொனேட்டட் பை டுப்ரியோல். என்ன ஒரு இதுனா, நம்மளுக்கே தெரியும் காவிரி பக்கத்துல இருக்கிற அந்த யோகினிஸ் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். தமிழ்நாட்டில் வந்து யோகினி வர்ஷிப் இருந்தது. இந்த யோகினிஸை வந்து இவங்க எடுத்துட்டு வந்து எங்க இருக்குன்னே தெரியாம அந்த இடத்தையே செதைச்சிட்டு இவர் ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 23 யோகினிஸ் பிரிஞ்சு போயிருக்கு. அதுல ஒரு 16 ட்ராக் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறது எங்க இருக்கு, எங்க போச்சுன்னு தெரியல. இன்னைக்கும் வந்து நம்ம அந்த டுப்ரியோல் ஆனர் பண்ணி அவருக்கு ஒரு அஞ்சல் தலையெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஸோ இது வந்து உங்களுக்கு கொலோனியல். மேஜர் சார் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டுமா? தாராளமா. இப்போ கொலோனியல் ஆதிக்கம் பார்த்தோம். இதுக்கப்புறம் எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லா வந்து அவங்க கொண்டு வரும்போது இந்தியாவும் இட்டாலியும் வந்து சேர்ந்து சோர்ஸ் நேஷன்ஸ், அதாவது நம்ம ஈஜிப்ட், இட்லி,
கம்போடியா, நேபாள் இந்த மாதிரி இடத்துலலாம் திருடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1970 இந்த யுனெஸ்கோ கன்வென்ஷன் கொண்டு வராங்க. இந்த யுனெஸ்கோ கன்வென்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 1970 அப்புறம் திருடு போனதுன்னா ரெட்ரோஸ்பெக்டிவா இன்னைக்கே யூஎனுக்கு ஒன்றும் பல்லு இல்லை, அப்போ இன்னுமே பல்லு இல்லை. 1970 அப்புறம் உங்களால அது திருடு போச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க போய் செலவு பண்ணி கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க ஒரு லெட்டர் ரெகாட்ரி அதை அனுப்பிச்சிட்டு இது எங்க நாட்டு சிலை, இது திருடப்பட்டது 1970 அப்புறம், நீங்க வச்சிருக்கிற திருட்டு சிலை அப்படின்னு ஒரு ஃபார்மல் கிளைம் போட்டோம்னா அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரி 30 நாள்ல நம்மளுக்கு பதில் சொல்லணும். இல்ல இது 1970 முன்னாடியே நாங்க லீகலா வாங்கினோம் அப்படின்றதுக்கு அவங்க ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா இந்த மூர்த்தி இஸ் forfeit டு இந்தியா. ஸோ இது இட் இஸ் ஒன்லி என்ன சொல்லுவாங்க, இது ஒரு எனேபிளிங் ப்ரொவிஷன். இதுக்கோசரம் நம்ம நிறைய வேலை செய்யணும். each source country has to enact its own patrimony laws. India patrimony laws நம்ம பரி ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் ஆஃப் 1878 இருக்கு. பட் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நம்ம 1904 இருக்கு, அப்புறம் இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட் இருக்கு, நம்ம நிறைய ஆக்ட்ல இது பண்ணலாம். பட் இந்த 1970 கன்வென்ஷனுக்கோசரம் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆக்ட் கொண்டு வந்தோம். அதுதான் ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் ஆஃப் 1972. இன்னைக்கு அதை வச்சுதான் நம்ம நிறைய கேஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இதுக்கு நம்ம காசு கொடுக்க தேவையில்லை, திருட்டு பொருளுக்கு திருப்பி நீங்க வாங்கக்கூடாது, thief does not pass title. இந்த உன்ராய்ட் கன்வென்ஷன்ல இப்போ யூஎன் ஸ்டாச்சுவேட்டுக்கும் உன்ராய்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. யூஎன் ஸ்டாச்சுவேட் இட் இஸ் ஒன்லி டாக்கிங் அபவுட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் ஒரு பிரைவேட் கலெக்ஷன், ஒரு கோயில் சிலை அப்படின்னு இருக்கும்போது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாதனா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு லூப்போல் இருந்தது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் இல்ல ஸ்டேட் ஆர்கியாலஜி, சென்ட்ரல் ஆர்கியாலஜி அப்படின்னு கோவில் யார் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு மாரல் டைலமா வாஸ் ஆல்வேஸ் தேர். அதை வெயிட் பண்றதுக்கு யூனிட்ராய்ட் கொண்டு வந்தாங்க. யூனிட்ராய்ட் டாக்ஸ் கேர் ஆஃப் எனி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. பட் அந்த டைம்ல the கலெக்டிங் லாபி became வெரி ஸ்ட்ராங். அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இஃப் குட் ஃபெய்த் பர்ச்சேசர் தென் யூ கேன் ஆஸ்க் ஃபார் காம்பன்சேஷன். அதனால இந்தியா இன்னும் யூனிட்ராய்டை சைன் பண்ணாம இருக்கும். இதை தவிர வெவ்வேறு ஏஜென்சிஸ்லாம் இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதை யூ கேன் கெட் பேக். நம்மளுக்கு போஸ்ட் கொலோனியல் லீகல் பேரியர்ஸ் என்ன கஷ்டம் இதுலனா, ஃபர்ஸ்ட் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு புஷ் பண்றாங்க. இப்போ இட்டாலிலாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. அவங்க லீகல் கேஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, நீ ஒரு இட்டாலியன் ஆர்டிஃபேக்ட் அமெரிக்கால ஏலத்துக்கு கொண்டு வர, நீ தான் ப்ரூவ் பண்ணணும் இது லீகலா இது ஓனர்ஷிப்பு. அதுக்கப்புறம் காமன் லா கொண்டு வராங்க. காமன் லா என்னன்னாக்க, நம்மளுக்கு இந்த மாதிரி கண்ட்ரியில பேட்ரிமனி லாஸ் தேவையே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, காமன் லா thief does not pass good title அப்படின்ற போது உன்கிட்ட டைட்டில் இல்லைனாக்க அது இஸ் நாட் கன்சிடர்ட் யுவர்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பயங்கர கெட்ட இது என்னன்னா ஸ்டாச்சுட்டரி லிமிடேஷன்ஸ். அதாவது மோஸ்ட் காமன் லால நான் பப்ளிக்கா ஒரு சிலையை 6 வருஷமோ 8 வருஷமோ டிபெண்டிங் ஆன் த கண்ட்ரி நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ த ஓனர் லீகல் ஓனர் கேனாட் கம் அண்ட் ஸ்டேக் கிளைம். இது டைம் பீரியட் டைம் பார் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் ரூட்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ நான் வாங்கும்போது நிறைய மியூசியம் இப்போ நிறைய இடத்துல நீங்க சரியா செக் பண்ணல அப்படின்ற போது நீங்க பப்ளிக் மணியை தப்பா ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்ற போது அவங்க என்ன பண்றாங்க, நான் வாங்கினாதானா ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு வெல்த்தி டோனரை பார்த்து நீங்க இந்த சிலையை வாங்கி எனக்கு கிஃப்டா கொடுத்துருங்க. அக்விசிஷன்ஸ் கமிட்டியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிஃப்ட்டுக்கு அப்ளை ஆகாது. ஸோ இந்த கிஃப்ட் ரூட் கொண்டு வராங்க. இந்த கிஃப்ட் ரூட்ல அதுக்கப்புறம் டாக்ஸ் ஹேவன்ஸ் அண்ட் ஃப்ரீ போர்ட்ஸ் நிறைய வருது. இப்போ பனாமா பேப்பர்ஸ் மாதிரி சொத்து நீங்க பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா பணம் மாட்டி வெளியே லீக் ஆகுது. அதுக்கு பதில் என்ன பண்றாங்க, சிலையை வாங்கி ஃப்ரீ போர்ட்ல ஸ்டோர் நம்ம கோல்டு லாக்கர்ல வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. சரி, இப்போ நம்மளோட இதுக்கு வருவோம். போஸ்ட் கொலோனியல்ல நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் நம்ம ரொம்ப கேட்டது 2 கேஸ், பத்தூர் நடராஜர், சிவபுரம் நடராஜர். இது நீங்க பாக்குறது சிவபுரம் நடராஜரோட ஓனர் சொன்னது. ஹெல் எஸ் இட் வாஸ் ஸ்மகிள்ட் சோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு நார்டன் சைமன்றவர் அந்த காலத்துல 1972 he was richest man in the history of the world. நிறைய ஆயில் ஃபியூச்சர்ஸ்ல இருந்தவங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 280 தமிழ்நாட்டு சிலைகளை அந்த பீரியட்ல வச்சிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறத காட்டுறேன். நம்ம அந்த நடராஜரை மட்டும் அது ரொம்ப டீட்டெயில் போல டைம் இல்லாதனால நீங்க பாருங்க. இது ஆக்சுவலா ஒரு கேஸ் பேப்பரே நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பேப்பரு.
அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரு 6 சிலைகள் வந்து சிவபுரத்துல இருந்தது. ஒரு சோமஸ்கந்தர், ஒரு நடராஜர், 2 உமா, ஒரு பிள்ளையார், ஒரு சம்பந்தர். இந்த சிலைகளை வந்து இந்தியா விட்டு கடத்தி வெவ்வேறு சேனல் மூலமா அமெரிக்காவுக்கு போயிருச்சு. அந்த டைம்ல இந்தியா வாண்டட் டு சூ நார்டன் சைமன். விக்கிலீக்ஸ் கேபிளா இருக்கு, தமிழ்நாடு சட்டசபையெல்லாம் பேசினாங்க. அது இந்த ப்ரெஷர்ல நார்டன் சைமன் agreed to give back only the Nataraja, and even that the condition was it will be in a public museum in the US for 10 years. 10 வருஷம் ஒரு பப்ளிக் மியூசியம்ல இருக்கும். அவருக்கு எனக்கு ஒரு காம்பன்சேஷன் அவர் அந்த டைம்ல he paid $1 million 1971ல இந்த சிலையை வாங்குறதுக்கு பென் ஹெல்லர்ன்ற ஒரு டீலர்கிட்ட. நம்ம வந்து அந்த சிலை திரும்பி வருதுன்னு ரொம்ப கொண்டாட்டமா இருந்தோம். பட் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நார்டன் சைமன் மியூசியம்ல நீங்க பாக்குற அந்த சோமஸ்கந்தர் இதெல்லாமே நம்ம அந்த கீழே ப்ராவனன்ஸ் பிளேட் பாத்தீங்கன்னா சிவபுரமணியம் இருக்கு. நம்ம நடராஜர் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம எல்லாம் போட்டோவா போட முடிச்சிட்டோம். இதை தவிர நாங்க நிறைய மேட்ச் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் சப்சிக்வெண்ட். இதுல என்ன பண்ணாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட், இந்தியா அண்ட் நார்டன் சைமன் சைன் அண்ட் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் 1972ல. நாங்க இந்த சிலையை நீ திருப்பி கொடுக்கறதுனால, இந்த நடராஜர் சிலையை, மத்த எந்த சிலையை நீ வந்து இந்தியாவுக்கு வெளியே இருந்துச்சுன்னா நீ ஆக்சிட் பண்ணிக்கோ, நாங்க எந்த கேள்வியும் 2 வருஷத்துக்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன அத்தாரிட்டியில கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை நம்ம லீகலா சேலஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பீரியட்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு 280 சிலைகளை அவரோட கோடவுன்ல இருந்து ஒயிட்டை வந்து பிளாக் ஒயிட்டா மாத்திட்டாங்க. இந்த நம்ம வந்து ஆஹா இந்த நடராஜர் மட்டும் வந்துட்டோம் நம்ம இருந்தோம். இது அடுத்த கேஸ் பத்தூர் நடராஜர். உங்களுக்கே தெரியும், இந்த பத்தூர் நடராஜர் கேஸும் கனடாக்கு போயிட்டு இருந்தது. ஆக்சுவலா எல்லாம் லண்டன் நடராஜா தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பத்தூர் நடராஜா கிளென்போ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, பம்பர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ற ஒரு கனேடியன் கம்பெனி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வாங்கி அதுல நிறைய மண்ணு, டெர்மைட் மவுண்ட்ஸ் இருந்ததுனால அதை கிளீனிங்க்கு ஸ்காட்லாந்து லண்டன் காமிச்சாங்க. அந்த கிளீன் பண்ற ரெஸ்டோரர் வந்து இதுல அழுக்கு இருக்கு, இது பார்த்தா ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் கிரவுண்டா இருக்குன்னு சொல்லி ஸ்காட்லாண்ட்ல சொல்லி அதை பிடிச்சி அதுக்கப்புறம் இந்தியா வந்து நிறைய கேஸ் ஃபைட் பண்ணாங்க. நிறைய பேர் அதுக்கு எவிடன்ஸ் கொடுத்தாங்க. அந்த டெர்மைட் மவுண்ட்ஸ் were all compared, everything good. This Nataraja we got back. ஒரு ஐகானிக் கேஸ். இந்த கேஸ்ல வந்து அந்த கோயிலே இடிஞ்சு போயிருந்தாலும் ஒரு சின்ன கல் இருந்தா கூட ஹிந்து டெம்பிள் கேன் பி brought back for worship. அண்ட் இதுல நிறைய பேர் கிளைமன்ஸ் இருந்தாங்க, இந்தியன் கவர்மெண்ட் இருந்தாங்க, கோயில் இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, the right of the temple is unique. The deity belongs to the temple as the custodian அப்படின்ற பிரிட்டிஷ் கோர்ட்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்து பார்க்கணும். அது நல்ல ஜட்ஜ்மெண்ட். பட் அதுல என்னன்னா, இந்த பம்பர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அகைன் நம்ம இந்த ஒரு சிலையை விட்டுட்டு மற்ற சிலையை விட்டுட்டோம். 1998ல கிட்டத்தட்ட அவரோட கலெக்ஷன் வந்து ஒரு 400 சிலைகள் இருந்துச்சு. அந்த அவர் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் 2014ல அவர் கிட்டத்தட்ட ஒரு 200 சிலைகளை விற்க பார்த்துட்டு யாரும் வாங்கல. அது ஏன்னா ப்ராவனன்ஸ் பேப்பர்ஸ் இல்லனால கிளென்போ மியூசியம்க்கு அவர் பாதி டொனேட் பண்ணாங்க, மிச்சதெல்லாம் விற்க ட்ரை பண்ணாங்க. அந்த இதுல சிலைகள்ல வந்தது பாத்தீங்கன்னா 2018ல the entire company went bankrupt, Bumper Development Corporation. Glenbow Museum also gone bankrupt. இது ரெண்டு இதுவும் எந்த டீட்டெயிலும் இல்லை. ஸோ அது கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிலையை கொண்டு வந்துட்டு நம்ம எல்லாம் பெருமைப்பட்டு இருந்தோம், நிறைய சிலைகள் போல. இப்போ ஏன் இந்த சிலைகளை நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு, இது வந்து ஆக்சுவலா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம திருமணி சொல்றோம், பட் நம்ம திருமேனிகள் விலைக்கு நீங்க பாக்குறது ஆக்சுவலா நியூயார்க்ல ஒரு ஆக்ஷன், நீங்க லைவ் ஆக்ஷன். நம்ம சிலைகளுக்கு வந்து டேக் போட்டு காட்சி பொருளாக கோயில் இருந்த சிலைகளை வந்து அவங்களுக்கு எதிராக போஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா நம்ம சிலைகள் தானே, அங்க இங்கேயோட அங்க நல்லா இருக்கு, அங்கே இருக்கலாமேன்னு. ஒரு 5 to 6% தான் மியூசியம் போகுது, மிச்சதெல்லாம் பிரைவேட் கலெக்ஷன் போகுது. இப்போ நீங்க பாக்குறது 2 பிரைவேட் கலெக்டரோட பிரைவேட் ஸ்விம்மிங் பூல், இண்டோர் ஸ்விம்மிங் பூல். நம்ம கோஷ்டமூர்த்திகள் அங்க ஸ்விம்மிங் பூலுக்கு காவல் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேர் இங்க நம்மளால பார்க்க முடியல, ஏன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கலெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சுன்னா, இப்போ நீங்க பாக்குறது லண்டனுக்கு வெளியே லோக்கஹரின் அப்படி ஒரு யூபியில ஒரு இம்பார்ட்டன்ட் சைட், அங்கேருந்து திருடப்பட்ட சிலைகள் 1978ல திருடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லி இந்த சிலைகள் திருப்பி மீட்டோம். பட் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அவங்க ஃபார்ம்ல வந்து அவரை ஃபோன் பண்ணும்போது there's some protest looking sculpture in my farm, can be only from India அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை தவிர இது வந்து லாட்ச்வர்ட்னு சொல்லிட்டு
இப்போ அவர் 2018 இறந்துட்டாங்க. கம்போடியாவுக்கு வந்து இவரோட பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 200 சிலைகளும் ஒரு $2 மில்லியன் திருப்பி கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம இது எடுக்கல ஒழுங்கா. இது அவரோட அபார்ட்மெண்ட் இன் பேங்காக். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செப்பு திருமேனிகள், உலோக திருமேனிகள்லாம் அங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. இதில் ஒரு சிலையை மட்டும் நம்ம ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ அவங்க திரும்பி வந்தா என்ன ஆகுது அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. ஓ, நீங்க கொண்டு வரீங்க, இதெல்லாம் சிலைகள் வந்து இதுக்கு போயிருது அப்படின்னு. இது வந்து ஆனந்தமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ராமர் கோவில். அந்த ராமர் கோவில் இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயிலா இருக்கு. அதை வந்து நம்ம லண்டன்ல ஒரு டீலர் விற்க ட்ரை பண்ணாங்க. ஸோ நீங்க பார்க்கறது ஐஎஃபியோட போட்டோ. 1978ல அது திருடப்பட்டது. இது வந்து அவங்க அந்த டீலர் வந்து இதை விற்க ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு சிலையோட போட்டோ கிடைச்சு அதை வச்சு நம்ம ஒரு 4 வருஷம் தேடி இந்த ஹனுமார் கோயிலேருந்து திருடப்பட்ட ப்ரூஃபை கொடுத்த உடனே 2019ல இந்த ரெஸ்டிடியூஷன் செரிமனி ஹேப்பன்ட் இன் லண்டன். இது வந்து ஹை கமிஷன்ல August 15th நடந்தது. அவங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு தேவ் கான் பேக் டு வர்ஷிப். இப்போ இந்த சிலைகள் தாய்மனுக்கு திரும்பி விட்டன. தேவ் கான் பேக் டு வர்ஷிப்பிங் த வர்ஷிப் அந்த மலர் செடி. ஸோ டெஃபினட்டா இவங்களை வந்து நம்ம கலைப்பொருளா பார்க்குறோம் அப்படிங்கிறது இன்சிடென்டல். தே ஆர் ஆல்வேஸ் திருமேனி, தேவர் ஆல்வேஸ் காட்ஸ். குளோபல் ஷிப்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் வந்து தேர் ஆல் சேஞ்சிங் ஃபார் த பெட்டர். பெல்ஜியம், அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ், ஃப்ரான்ஸ் எல்லாமே தேவ் ஸ்டார்டட் ஸ்லோலி கிவிங் அப் தேர் ஸ்டோலன் ஆர்ட். ஒரு 2-3 கேஸ் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் முடிச்சுப்போம். இங்கே நீங்கள் பார்க்குறது பொட்டாவலி அப்படின்ற ஒரு ஹனுமார் சிலை. உங்களுக்குலாம் தெரியும், நிறைய பேர் கமெண்ட்டும் போடுவீங்க சுபாஷ் கபூர் கேஸ் பற்றி. அந்த கேஸை நம்ம நிறைய அலசியாச்சு. பட் கபூர் வந்து 2011 அரெஸ்ட், ரெட் கார்னர் நோட்டீஸ்னாலுமா ஜெர்மனில ஸ்டுட்கார்ட்ல அரெஸ்டட். அவர் ஒரு 8 மாதம் கழிச்சு அதை ஃபைட் பண்ணிட்டு ஹி வாஸ் ஃபைனலி எக்ஸ்ட்ரேட் டு இந்தியா. 2013 இந்த பொட்டாவலி வாஸ் ராப்ட். கோவில் பொட்டாவலியில் இருக்கிற டெம்பிள் 2013, அதாவது இந்த ஹைட் ஆஃப் த இஷ்யூ 9 மாசத்துல இவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஓப்பன் எஃப்ஐஆர் இருந்தா அவங்களுக்கு டிமெரிட் பாயிண்ட்ஸ். அதனால என்ன பண்றாங்க, அந்த யாராவது என்ன சொல்றது செயின் ஸ்நாச்சிங் எவனான ஒருத்தன் மேல இந்த கோயில் விளக்க போட்டு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டு ஐடல்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டு மூடிட்டாங்க. இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துல, அதுவும் அதே அரியலூர் பெல்ட்ல, அதாவது ஒரு 40 கிலோமீட்டர் சர்க்கிள்ல சுபாஷ் கபூர் ஆப்ரேட் பண்ண இடத்துலயே திருடு போன ஒரு சிலை. இதை வந்து நம்ம வேற ஒரு அனுமான் தேடும் போது பிரெஞ்சு யூனிவர்சிட்டி பிடிச்சி ஒரு ஆப்ஷன்ல இருந்தது. நல்ல காலம் அதை வாங்கினது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டிப்ளமேட். அவர் அமெரிக்கா விட்டு வெளியே முன்னாடி பிடிச்சிட்டோம். இந்த சிலை திரும்ப இந்தியாவுக்கு வந்துருச்சு. நம்ம எப்படி திருப்பி கொண்டு வரோம் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா மேட்ச். இப்ப நீங்க பாக்குறது ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு செலவாணிங்க. அவங்களோட ஒரு டாட்டும் ஒரு கிராக்கும் மேட்ச் பண்ணி கொடுப்போம். இது வந்து நம்மளோட we give them all the details. Our work, we don't go to courts. We work with law enforcement and law enforcement in India and also overseas. இது வந்து எங்களோட ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டியூட்டட் ஐடல்ஸாக இருக்கும். சீஸ் பண்ணியாச்சு அமெரிக்காவில். நீங்கள் பார்க்குறது ஒரு யக்ஷி பர்வத், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட். இதை எதுக்கு நான் காட்டுறேன்னா, திருடங்க வந்து இதை 3 அறுத்து ஷிப்பிங் கோஸ்டம், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 அடி, ஒரு பிரைவேட் வர்ஷிப், ரிஜிஸ்டர்ட் ஆன்டிக்விட்டி, ஒரு குலதெய்வம் வர்ஷிப் பண்ணதை ஒன்னொன்னே வெட்டி அதை திருப்பி அமெரிக்காவில் கொண்டு போய் அதை ஒட்டி $15 மில்லியன் மார்க்கெட்டில் விற்க ட்ரை பண்ணாங்க. பிடிச்சாச்சு, திரும்பி வரப்போகுது. இதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க இது ஒரு விக்டிம்லெஸ் கிரைம் நினைக்கிறோம். இது வேணும்னே நம்மளோட சிலைகளை அவங்க ஷிப்பிங் காஸ்ட்டும் கட் பண்ணுறாங்க. இது வந்து இதே மாதிரி கட் பண்ணி இன்னைக்கு நம்ம ஃபைன் பண்ணி சுபாஷ் கபூர் வந்து மெட்ரோபாலிட்டன் மியூசியம்க்கு நான் போயிருந்த போது அதோட இடுப்புல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. நான் நியூயார்க்ல பார்த்துட்டு இது 2 பீஸா இருக்கு, டெஃபினட்டா ஸ்மகுல தான் இருக்கும்னு போய் அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்கும்போது பாட்டம் ஹாஃப் ஹிப்பு கீழே வந்து ஒரு சோல்ட் பை கபூர், அப்பர் ஹாஃப் சோல்ட் பை சம்படி எல்ஸ். இது எப்படிரா அப்படின்னு ரெண்டும் வந்து அமெரிக்காவில் வந்து அப்படியே ஒரு மிராக்குலஸா மேட்ச் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 வருஷம் இன்னைக்கு டெல்லிக்கு போனீங்கன்னா பிப்ரவாகத்தோட இது இருக்கும். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு கேஸோட முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி யுனெஸ்கோ டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். கொடுத்தப்புறம் டீ பிரேக்ல ஏஎஸ்ஐ கல்கட்டாலேருந்து ஒருத்தர் வந்து, சார் என்னோட பிஹெச்டி அட்வைசரோட பிஹெச்டி பண்ண கோவிலில் ஒரு திருடு போயிருச்சு சார், கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அவர் தேடி அவரோட பிஹெச்டி தீசிஸ் வந்து ஒரிஜினல், அவர் யூனிவர்சிட்டிலேருந்து அவர் ஒரிஜினல் தீசிஸ் சப்மிஷனை எடுத்து அதில் இருக்கிற படங்களை வச்சு அந்த கார்னரில் நீங்கள் பார்க்க லெஃப்ட் கார்னர் இருக்கிற குபேர மூர்த்தியும் ஒரு 2 யூனிக் ஸ்கல்ப்சர்ஸும் காணும்.
அதை பேஸ் பண்ணி பழைய பப்ளிகேஷன் ட்ராக் பண்ணி 1931 1932 இந்த குபேர சிலைகளை வச்சு நாங்கள் எங்கள் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் வச்சு தேடி கடைசியில் கூகுள் ஸ்ட்ரீட் வியூவில் அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கிற இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு டீலரோட ஸ்ட்ரீட் வியூ மேப்பில் அவருக்கு விலைக்கு வச்சுருந்தாங்க. இந்த சிலையை பிடிச்சாச்சு, திருப்பி இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னாலஜி ஹவ் வி யூஸ். இது வந்து அது பிடிச்சதுக்கப்புறம் நான் கல்கட்டா போயிருந்தேன், அந்த பங்குரான்ற இடத்துக்கு. நான் போய் அந்த ஒரு எம்டியாக இருக்கும் கோயில்னு பார்த்தபோது ஒரு காரை பார்க் பண்ணும்போது இது நடந்துச்சு. அதாவது பக்கத்துல கிராமிக ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இந்த கோயில் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது கீழே இருக்கிறது அவங்க புதுசா பண்ணி வச்சிருக்காங்க ரெப்ளிகா. பட் ஆனால் அவங்க பழசம் மறக்கல. திருடு போன சிலைகளோட படங்களை மேலே வச்சு அவர் டெய்லி 3 வேளையும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருக்கு, ஒரு சிலையை பிடிச்சாச்சு, இந்த சிலை பிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய சிலைகள். இது வந்து சீர்காழி பக்கத்துல ஒரு கோவில்ல 1972 திருடு போன சிலை, ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்தது. ஜஸ்ட் ஷோ திஸ் ஃபார் யூ. சொல்லுங்க. கையால் சாமி பல முறை அப்பா கூட போய் அவசியம் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்துட்டு. On that note, I'll stop for question or time இருந்தா சொல்லுங்க, நான் பேசிட்டே இருப்பேன். நீங்க எப்போ நிறுத்தணுமோ சொல்லுங்க. மேஜர் சார் நீங்க சொல்லுங்க. சார், ஒரு சிலை திருடப்படும் போது ஒரு கல் காணாமல் போவதில்லை, ஒரு நாகரிகத்தின் நினைவு கொள்ளையடிக்கப்படுகிறது. இன்று டாக்டர் எஸ் விஜயகுமார் அவர்கள் வழங்கிய தாயகம் திரும்பிய தெய்வ திருமேனிகள் என்ற உரை வெறும் வரலாற்று பதிவு அல்ல, நம் பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுக்கும் போராட்டத்தின் போராளியாக அமைந்தது. Restitution of our idol is not a gift, it is the return of what rightfully belongs to us. இந்த ஒரு கருத்து இன்றைய உரையின் இதய துடிப்பாக இருந்தது. அமராவதி மரபு செல்வங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சென்னை, கொல்கத்தா மற்றும் லண்டன் அருங்காட்சியகங்களில் சிதறி கிடப்பது காலனித்துவ கொள்ளையின் கசப்பான சாட்சியம் என்பதை எடுத்துரைத்தார். தரங்கம்பாடி டேனிஷ் காலனியின் பதிவுகள், கர்நாடகா பகுதிகளில் இருந்து சிலைகள் வாங்கப்பட்டதாக கூறினாலும் அதன் பின்னணியில் மறைந்திருக்கும் வரலாற்று கேள்விகளை நமக்கு முன்வைத்தார். கொல்கத்தாவில் இருந்து வெளியேறிய விஷ்ணு சிலை, தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரி வழியாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட தெய்வ திருமேனிகள், காவேரிப்பாக்கம் யோகினி வழிபாட்டு தடயங்கள், இவை அனைத்தும் ஒரு சிலையை அதன் பூர்வீக இடத்திலிருந்து அகற்றுவது அதன் ஆன்மாவையே பிரிப்பதற்கு ஒப்பானது என்பதை உணர்த்தின. சிலை கடத்தல் உலகின் கடத்தல் மன்னன் போன்ற கடத்தல்காரர்களின் செயல்பாடுகளையும் 1970ஆம் ஆண்டு ஐநா தீர்மானத்தின் மூலம் உருவான சட்ட பாதுகாப்புகளையும் தெளிவாக விளக்கினார். ஒரு நாடு ஒரு சிலை கடத்தப்பட்டது என்பதை நிரூபித்தால் அதை மீட்டெடுக்க ஒப்படைக்க வேண்டிய கடமை உலக நாடுகளுக்கு உண்டு என்பதையும் வலியுறுத்தினார். வைகரை சங்கமம் என்பதன் ஒரு புதிய அக்ரனம், வி ஃபார் விஷ்னரி ஹெரிட்டேஜ், ஏ அவேர்னஸ் ஆஃப் ஆன்டிக்விட்டி, ஐ ஐடென்டிட்டி ஆஃப் சிவிலைசேஷன், G guardianship of culture, A action for restoration, or respect for roots, A awakening of society, I inspiration for future. இன்றைய உரை நமக்கு ஒரு பாடம் கற்று தந்தது. தெய்வ திருமேனிகளை மீட்பது சிலைகளை மீட்பதல்ல, நமது வரலாற்றையும் பண்பாட்டையும் அடையாளத்தையும் மீட்டெடுப்பதாகும். Every recovered idol is a recovered chapter of our civilization. Heritage returned is justice restored. வேர் மறந்த மரம் நிலைக்காது, வரலாறு மறந்த சமூகம் வரலாறாகாது. எனவே தெய்வ திருமேனிகளை பாதுகாப்போம், பாரம்பரியத்தை போற்றுவோம், தாயகத்தின் பெருமையை தலைமுறைக்கு எடுத்து செல்வோம். நன்றி. பின்னூட்டம் தரவங்க ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல ஆண்ட்ரைஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். மற்றவங்களாம் வந்து டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய பின்னூட்டத்தை பகிரலாம். ரமேஷ் சார். தேங்க்யூ நபீல் சார். ஆக்சுவலி ஒரு சிலை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது எந்த ஒரு எமோஷனோட ஒருத்தர் பெற்றுக்கிறாருன்னு இந்த வீடியோ வந்து
அதுவே வந்து இந்த நீங்க பண்ற பணியோட அரிய விஷயங்கள் பத்தி நமக்கு புரிய வைக்கிறது, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த சிலைகளை திருமேனின்னு குறிப்பிடும் போதே நமக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. ஸோ எங்க அரியூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு, அன்பில் மினிஸ்டரோட பக்கத்து ஊர், அதுதான் எங்க வில்லேஜ். அதுல இருந்து உற்சவமூர்த்திகள் திருட்டு போய் திருப்பி கிடைச்சிருக்கு. இப்ப கூட அதை வந்து நான் ஒரு தடவை போகும்போது அங்க எல்லாம் அதுக்கு இரும்பு கேட்லாம் போட்டு அதை ஃபுல்லா லாக்கப்பில் அடைச்சி வைக்கிற துணியில தான் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னா இவ்வளோ விஷயங்கள் நம்மள்டேருந்து படுது. இதுக்கு ஒரு இயக்கம் நீங்க இயங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தெரியாமே போயிருக்கு எனக்கு. இன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு வைகை சங்கம், தேங்க்ஸ் டு அருணகிரி சார். நன்றி ரமேஷ் சார். சிலை என்பது கல் அல்ல, அது ஒரு நாகரிகத்தின் உயிருள்ள வரலாறு. திருடப்பட்ட சிலை ஒரு பொருளின் இழப்பல்ல, ஒரு தலைமுறையின் நினைவின் இழப்பு. கோயில் சிலைகளை காப்பது நம் பண்பாட்டு அடையாளத்தை காப்பதற்கு சமம். பொக்கிஷத்தை திருடலாம், ஆனால் அதன் பாரம்பரியத்தை, அதன் மதிப்பை ஒருபோதும் திருட முடியாது. அடுத்ததா ஜானகி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி ஐயா. என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிலை என்பது பற்றியும் அறிமுக உரையை மேஜர் சார் சிறப்பாக விளக்கினார். காலையை தமிழின் இனிமையையும் அதன் சிறப்பையும் கேட்டதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தாயகம் திரும்பிய தெய்வங்கள் என்று சொல்லும் போது யோசித்தேன், இது எதை பற்றி பேசுறாங்கன்ட்டு. ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. நடந்து போகும்போது பாட்டு மாதிரி துபாயிலிருந்து வரும்போது பிளேடு எடுத்து வருவது போல இந்தியாவிலிருந்து போகும்போது சாமி சிலைகள் எடுத்து வருவார்கள். அருமை. ஒரு மூட்டை அரிசி, வெற்றிலை பாக்கு இதுதான் கொடுத்தாங்க. 80 சிலைகள் எடுத்து போனார்கள். இந்தியாவில் கொலெக்ஷன் கொடுத்துருங்க என கேட்டதற்கு சாப்பிடுவதற்கு காசு இல்லை, 20 ரூபாய் கொடுத்தால் கொடுக்கின்றேன், 3 பக்காக பிரிக்கலாம் என்று. பாருங்க எவ்வளவு சீப்பா நினைச்சிட்டாங்க அந்த காலத்துல. சிலைகள் வாங்கி கிஃப்ட் கொடுங்கள், பணமோ பொருளோ வேண்டாம். அமெரிக்கா ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்தியா ஒரு அற்புத நாடு, அதன் சிறப்பு சிலைகள் என மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. கேட்டா கொடுக்க மாட்டாங்க என்றுதான் திருடிட்டாங்க. அதுதான் அவங்களோட அந்த நேரத்துல அவங்களுக்கு உதிச்ச இது. ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஒரு அற்புத கதம்ப மாலையாக தாயகம் திரும்பிய தெய்வங்கள் மிக மிக சிறப்பு. அழகு. காலையிலேயே நல்ல ஒரு சொற்பொழிவை கேட்ட சந்தோஷம். தெளிவாக பேசினார் விஜய். நல்ல ஒரு கருத்தான நிகழ்வில் கலந்து கொண்டது சந்தோஷம். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. நன்றி ஜானகி மேம். சிலைகள் பேசாது, ஆனால் 1000 ஆண்டுகளின் வரலாற்றை சொல்கின்றன. மீட்கப்பட்ட ஒவ்வொரு சிலையும் மீட்கப்பட்ட ஒரு தேசத்தின் பெருமையாகும். பண்பாட்டு சொத்துக்களை பாதுகாப்பது எதிர்கால தலைமுறைக்கான நமது கடமை. திருடப்பட்ட சிலைகளை தேடுவது விசாரணை மட்டுமல்ல, அது வரலாற்றை மீட்டெடுக்கும் ஒரு புனித பயணம். அந்த பயணத்தை செய்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு, விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அடுத்ததா முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விஜய் சார், ஒரு அருமையான செஷன். இந்த செஷன் எப்ப வரும்னு சொல்லி நான் வந்து ஒரு நாள் முழுவதும் காத்திருந்தேன் தான் சொல்லணும். எப்ப போஸ்டர் நேற்று காலம்பரை போட்டாங்களோ அப்பத்துல இருந்து இன்னைக்கு நான் அதை மிஸ் பண்ணாம நான் அட்டன் பண்ணணுங்கிறது வந்து யூஸ்வலா சொல்லுவாங்க, படுக்கும்போது எதையாவது நினைச்சிட்டே படுத்தோம்னா அது நம்ம செஞ்சிருவோம்ட்டு. உண்மையிலே சொல்றேன், நேற்று நைட் படுக்கும்போது நாளைக்கு நான் காலைல சீக்கிரம் எழுந்துடணும், செஷனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிட்டு இதை நான் வந்து அவ்வளோ ஒரு இது என்னோட மனசுல நானே பேசி நான் அட்டன் பண்ண செஷன் இது. இது வரைக்கும் நான் வேற எதுக்குமே நான் அப்படி பண்ணது கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அந்த பேயாழ்வாருடைய பாசுரத்துல இருக்கிற அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது நீங்க சொல்லும்போது. அந்த திருமேனிகள்ங்கிறது வந்து நம்ம அந்த சிலைகளுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை வந்து நமக்கு உணர முடியும். ஆனா அவங்க வந்து அதை வந்து ஒரு விலை பொருளா பார்த்து அதை வந்து 3 துண்டா வெட்டுறது, அப்படி பண்றது, அது ஒரு வியாபார நோக்குல அதை ஹேண்டில் பண்ணது, அதை வந்து இந்த இங்கிலீஷ்ல சாடிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அரக்கத்தனமான மற்றவர்களுடைய துயரை கண்டு நம்ம வந்து சில சந்தோஷப்படுற அந்த விஷயத்த வந்து
என்ன விலை கொடுத்தாலும் நம்ம அதை திரும்பி நம்ம தாயகத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு நீங்க அதுக்காக பிரயத்தனப்படுற அந்த முயற்சிகள், இதுக்குன்னு ஒரு டீம், இந்த டீம்ல இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றது, இதுக்கு பின்னாடி எவ்வளவு லீகல் ப்ரெஷர் இருக்கும், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும், இன்டர்நேஷனல் ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்த, இட் இஸ் நாட் ஒன்லி ரிஸ்க் பட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பேஷன். அந்த பேஷன் இருக்கவங்களால மட்டும்தான், அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி அது இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி இதுகளை, இந்த செயல்கள்ல செய்ய முடியும் வெற்றிகரமா. அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் சார் ஒரு வாழும் எடுத்துக்காட்டா எங்க முன்னாடி இருக்கீங்க. கண்டிப்பா உங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய இந்த மாதிரி இந்த ஒர்க்ல என்னென்னலாம் இன்க்ளூட் பண்றாங்க, யாரெல்லாம் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எங்களால என்ன பண்ண முடியும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் என்னுடைய இதுல மனசுல ஓடிட்டு இருக்குது. நிச்சயமா மேஜர் சார் உங்களை கூட்டு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு எக்ஸலன்ட் செஷன். என்னால முடிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பா இன்னொரு பெரிய செஷன் உங்க கூட வச்சுக்கணும்ட்டு எனக்கு தோணுது. பை யூனிவர்ஸ் நினைச்சதுன்னா இது கண்டிப்பா உங்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி முத்துலட்சுமி. சிலை மீட்பு என்பது கலைப்பொருள் மீட்பு அல்ல, நம்ம பாரம்பரியத்தின் மீட்பு. ஒரு சிலை தன் தாயகத்திற்கு திரும்பும் போது வரலாறு மீண்டும் சுவாசிக்க தொடங்குகிறது. நம் முன்னோர்கள் உருவாக்கிய சிலைகள் கல்லில் செதுக்கப்பட்ட கலைகள் அல்ல, காலத்தில் செதுக்கப்பட்ட கலாச்சாரம். அடுத்ததாக லட்சுமி நாராயணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். வைகரை பொழுது வணக்கங்கள் அனைவருக்கும். மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய மேஜர் நாராயணன் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக மிக சிறந்த ஆளுமை டாக்டர் விஜயகுமார் அவர்கள். அதாவது நேரடியாக ஒரு பணியை செய்தால்தான், பலர் பேர் தெரிய செய்தால்தான் அது சிறப்பான செயல் என்று நாம் முடிவு எடுக்கக்கூடாது. இப்படி கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிளாக ஒரு ஆளுமைத்தன்மையுடன் நாட்டுக்கும் பாரம்பரியத்திற்கும் தொண்டு செய்யக்கூடிய டாக்டர் விஜயகுமார் போன்ற சார் மியூட் ஆயிடுச்சு சார். லட்சுமணன் சார் மியூட் ஆயிடுச்சு. மிக பாரம்பரியமிக்க ஒரு தொண்டை அவர் செய்து கொண்டிருக்கார். பாரம்பரியத்தை காக்கும் தொண்டை செய்து கொண்டிருக்கார். பொன்மாணிக்கவேல் அதிகாரி அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்ல நாம் பல யூடியூப்லும் பொதுவெளியிலும் கேட்டிருப்போம், பத்திரிகை பேட்டிகளும் தொலைக்காட்சி பேட்டிகளும். அவர் ஒரு ஆபீசர் என்ற முறையில் அவர் செய்தாலும் கூட இவர் தனக்கான பணியை மிக சிறப்பாக செய்து நம்மை இன்னைக்கு ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். நம்மை மிகவும் எப்படி சொல்வது என்று சொன்னால் பிரமிப்பின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். மலை ஏறுவது போன்ற சாகச பணிகள் எல்லாம் இருக்கிறது. அதை விடுத்து இந்த தாய்மை நாட்டின் சொந்தமான திருமேனிகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது அது மிக மிக பெரிய சாகசமான வேலைகள். இமயமலை சிகரத்தை ஏறுவது போன்றதுன்னு நான் சொல்லுவேன். மிக சிறப்பான பணியை செய்திருக்கின்றார். ஸ்டாம்ப் கலெக்ஷன், விதவிதமான பாட்டிலர் கலெக்ஷன், ஓல்டு கேமரா கலெக்ஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் சேகரிப்பு, இப்படி பல விதமான ஆபிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதே போல இப்ப இருக்க சிலருக்கு என்னன்னா, இந்த சிலைகளை கொண்டு போய் வைத்துக் கொள்வது, மிக மிக பெரிய பங்களாக்களை அமைத்து அதை வைத்துக் கொண்டு நண்பர்களை அழைத்து காட்டுவது, அதை விற்பது, கைமாற்றுவது, இது ஒரு ஹாபியாக உலக அளவில் பன்னாட்டு அளவில் நடக்கிறது. அந்த மிகப்பெரிய ஒரு சாகச, அதாவது அதை மீட்டு கொண்டு வரும் சாகசை நினைத்தால் மேற்கூச்சரிகிறது. அந்த பணியை மிக செவன அமைதியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் விஜயகுமார் சுந்தரேசன் போன்ற ஆளுமைகள் இந்த உலகம் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். இவர்களை போன்றவர்களுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற உயரிய விருதுகளை அளித்து கௌரவிக்க வேண்டும். இதே நேரத்தில் இவரை போன்றவர்களை உயிருக்கு ஆபத்தான பணி சூழலில் தான் பணியாற்றி கொண்டிருக்கார். நாம் சற்று நேரத்தில் அவரை கைத்தட்டி அவரை பாராட்டி விட்டோம். ஆனால் பல இன்னல்களுக்கும் இடையே அவர் இந்த பணியை ஆற்றியிருக்கிறார். உயிரை பணயம் வைத்து இந்த பணியை செய்திருக்கிறார் என்பதனை மறந்துவிட வேண்டாம். தனிநபராக, ஒரு குழுவாக பல பிரயத்தன முயற்சிகளுக்கு பிறகுதான் அவரை நாம் அடையாளம் காண முடிந்திருக்கிறது. இங்கே அவரை போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து, சிறப்பான ஒரு மிக உயரிய நபரை இந்த வைகரை சங்கமம் அடையாளப்படுத்தியிருக்கிறது என்பதை நினைத்து நான் பெரிதும் மகிழ்கின்றேன். உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமி நாராயணன் சார்.
சிலைகளை இழந்த நாடு தனது வரலாற்றின் ஒரு பகுதியை இழக்கிறது. சிலைகளை மீட்ட நாடு தனது அடையாளத்தை மீட்டெடுக்கிறது. கோயில் சிலைகள் வழிபாட்டு பொருட்கள் அல்ல மட்டுமல்ல, அவை நமது பண்பாட்டு தூதுவர்கள். ஒரு சிலை திருடப்படும் போது ஒரு கிராமத்தின் நினைவு திருடப்படுகிறது. ஒரு சிலை மீட்கப்படும் போது ஒரு தேசத்தின் பெருமை மீள்கிறது. அடுத்ததாக கோமதி மேடம் உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். தேங்க்யூ சார். வைகறை சங்கமம் அன்பு உறவுகளுக்கு காலை நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து டாக்டர் விஜயகுமார், ஃபவுண்டர் பொயட்ரி இன் ஸ்டோன், அவருடைய தலைப்பே வந்து நம்மளை திரும்பி பார்க்க வச்சிருச்சு. தாயகம் திரும்பிய தெய்வங்கள் அப்படின்னு. ஏன்னா நம்ம தெய்வம் அப்படின்னா நம்ம கஷ்டத்தை தெய்வத்திட்ட சொல்லிட்டே இருக்கோம் பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்காக. ஆனா தெய்வத்திற்கே இத்தனை பிரச்சனைகள் அப்படின்னு புரிய வச்ச சாருக்கு ரொம்ப நன்றி, ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு அரிய அருமையான மனிதரை வைகறை சங்கமத்துக்கு அறிமுகப்படுத்தின மேஜர் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ. எப்போதுமே மேஜர் சாரோட அறிமுகப்படுத்துறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக தான் இருக்கிறாங்க வைகறை சங்கமத்துக்கு. அதே மாதிரி விஜய் சார் பிரமிப்பூட்டிட்டீங்க, அப்படியே ஆச்சரியத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டோம் நாங்க. இன்னும் ஒரு மணி நேரம் ஃப்ரீசிங்ல இருந்து வெளியிலே வர முடியாது போல இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை சந்திக்கிறோம், ஆனா ஒரு சிலரை பற்றி மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு முழுக்க உங்களோட சிந்தனை தான் எங்களுக்கு ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு புது டாபிக்கா இருக்கு. எங்களுக்கு நிறைய டாபிக் பேசிட்டு இருக்கோம், அதுல எல்லாம் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருக்கோம். பட் இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை எங்களுக்கு. உங்களோட ஒரு வார்த்தையும் இப்ப நம்ம சிந்திக்கணும், டிக்ஷனரியில போய் பார்க்கணும். எனக்கு உங்க இதுல இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்டு விளக்கம் பெறணும். முடிஞ்சா உங்களோடய போன்ல உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பேசணும். அந்த மாதிரி இன்னைக்கு முழுக்க உங்களை பத்தி சிந்திக்கிற மாதிரி ஒரு அருமையான மிக அருமையான பேச்சை கொடுத்தீங்க. இதை வந்து நம்ம பேச்சுன்னு கூட சொல்ல முடியாது. அவருடைய இந்த பேட்ரியாட்டிசம் சர்வீஸ் அது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு அழகான ஸ்பீச் வந்து நம்ம சுவற்றை நோக்கி போடாம வானை நோக்கி போடுற மாதிரி போட்டு நம்மளை அசத்திட்டாங்க சாரு. நிறைய விஷயங்கள் அதை பத்தி நம்ம பேசுவது அப்படிங்கிறதே ரொம்ப பிரமிப்பு. நிறைய சிந்திக்கணும் இன்னைக்கு. அதுல எனக்கு ரொம்ப எங்க மயிலாடுதுறை அதுக்கு பக்கத்துல இருக்க ட்ரங்குபார் தரங்கம்பாடியை பத்தி நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதை அப்படியே நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி நிறைய இடத்துல நாங்க அதை பார்த்துருக்கோம். தஞ்சை பெரிய நந்தியை பார்த்தா, அது மாதிரி ஆவுடையார் கோயில்ல அது கான்ட்ராக்ட்ல எல்லாமே எழுதுவாங்கன்னு அப்பா சொல்லுவாங்க. அப்பா திருவாவடுதுறை மடத்துல வேலை பார்த்தாங்க. அதாவது அங்க வந்து இரும்பு சங்கிலி மாதிரியே கல்லால சங்கிலி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கும். அத மாதிரி யாராலையுமே இனிமே பண்ண முடியாதுங்கிறதுனால கட்டட கான்ட்ராக்ட்ல எல்லாம் பாண்ட் எழுதும் போது ஆவுடையார் கோயில் சங்கிலி நீங்களாகங்கிற ஒரு வார்த்தை வரும்னு அப்பா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்க எல்லாம் சிலையை பத்தி பார்த்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சிலையை போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சிலையை பத்தி இவ்வளோ ஒரு வித்தியாசமான கருத்து, அவங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நிறைய இடத்துல போய் வெறும் காட்சி பொருளா இருக்கிற நம்மளுடைய இந்த சிலைகளை மீட்டு வந்து இங்க ஒரு கோவில்ல வச்சு ஒரு பக்தி பரவசத்தோட நம்ம அதை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையை இன்னைக்கு நீங்க இது வந்து எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. போய் நாங்க சிலையை பார்க்குறோம், அதுக்கப்புறம் நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுறோம், அத மாதிரி பண்ணிட்டு இருந்தோமே ஒழிய சிலையை பத்தி இவ்வளோ இருக்கு, அதை மீட்டு எடுக்கணும், இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அவேர்னஸை இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப பிரமிக்க வச்சுட்டீங்க. அப்படியே நமக்கு கோவில்ல நடை சாத்தினாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கெல்லாம் என்னடா கோவில் நடைய சாத்துறாங்க, நம்மளுடைய ஒரு விடிவெள்ளி மாதிரி இருக்கிற ஒரு கோயில் நடைய சாத்துறாங்களேன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா ஆண்டவனுக்கே இவ்வளோ கஷ்டங்கள்ங்கிறத நினைக்கும் போது இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை புரிய வச்ச விஜய் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை இன்னைக்கு அறிமுகப்படுத்தின மேஜர் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆளுமைகள் தான் நம்ம சங்கமத்துக்கு வரணும், வைகறை சங்கமத்துக்கு வரணும். அதுக்கு முதல் ஒரு பிள்ளையார் சுழி வந்து விஜயகுமார் சார் போட்டாங்க. ரொம்ப புதிய மனிதருக்கு நாங்க ஆரவாரத்தோட வரவேற்கிறோம். இந்த தளத்துக்கு வாங்க, அடிக்கடி உங்களுடைய அழகான அந்த பேச்சை வந்து நாங்க கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் சார். நன்றி நன்றி கோமதி மேம். பாரம்பரியத்தை பாதுகாப்பது கடந்த காலத்தை காப்பதல்ல, எதிர்காலத்தை உருவாக்குவதாகும். வரலாற்றை அறியாத மக்கள் வேறில்லாத மரம் போன்றவர்கள். பண்பாட்டு மரபுகள் ஒரு நாட்டின் சோல்ஃபுல் இறையாண்மை. திருடப்பட்ட சிலைகளை மீட்போம், மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளிக்கொணர்வோம், பண்பாட்டை பாதுகாப்போம், பாரதத்தின் பெருமையை நிலைநாட்டுவோம். அந்த வகையில் சிலை மீட்பு என்பது கல்லை மீட்பதல்ல, நம் கலாச்சாரத்தின் உயிரை மீட்பதாகும். மிக அருமையான ஒரு செஷனை கொடுத்த விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி, பின்னூட்டம் சொன்னவர்களுக்கும் நன்றியை சொல்லி, இதில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி. இப்போது ஐயாவுடைய ஏற்புரைக்கு போகிறோம். அதோட இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. நன்றி ஐயா. உங்களுக்கு விஜயகுமார் சார்.
ரொம்ப மேஜர் சார் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நான் நிறைய குழுவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நான் சில இடத்துல திரும்ப திரும்ப பேசுறத நிறுத்திட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு 5:30க்கு இவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டீம் இருக்குன்றது தெரியாமல் இருந்துச்சு. திஸ் இஸ் மை இன்ஃபேக்ட் மை ஃபர்ஸ்ட் earliest of the early talks. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பண்ணலாம் இன்னும். இது வந்து we firmly believe the God that we are a vehicle. They choose the time and the vehicle. நாங்கள் இது வந்து நிறைய பேர் செய்யணும். நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். நமக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கும். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு நம்ம அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவோம். அதனால நிறைய பேர் உங்ககிட்ட என்னோட நம்பர், என்னோட இமெயிலாம் கேட்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு இந்த நினைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் குத்தம் சொல்றது இல்லை. ஏன்னா அது நம்மளோட பர்சனல் பர்சூட்ஸ் டேக் ஓவர். பட் இந்த மாதிரி குரூப்ல தான் 1-2 பேர் நம்ம எல்லாம் வந்து சேருவாங்க. அவங்க வந்து தகவல் கொடுப்பாங்க. குறிப்பா எனக்கு என்னன்னா பழைய கேஸ், அதாவது நம்ம கிட்டத்தட்ட 1960, 1940, 1920 வரைக்கும் போறோம். உங்க ஊர்ல எங்கேயாவது இந்த மாதிரி சிலை திருடு போச்சு, ரொம்ப காலத்துல வயசானவங்க, இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் இல்லாதனாலதான் நிறைய மாட்டிட்டு கிடக்கு. யாராவது தகவல் கொடுத்தாங்கன்னா கான்ஃபிடென்ஷியலா வில் ஒர்க். தஸ்தவேஜுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் தேவை. நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து துப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது சினிமா மாதிரி இல்லை. வி கெட் இட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஒரு எங்கள் ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு சில திருடு போச்சு, கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? என் மியூசியம்ல திருடு போச்சு, கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சில பேர் சேலஞ்சாக கேட்பாங்க. அதனால வி டோன்ட் நோ மிஸ்டீரியஸ் ஆஃப் த வேஸ் ஆஃப் த காட். அண்ட் தேங்க்ஸ் அகேன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள்லாம் வந்து மேஜர் சார் தெரியும், ரொம்ப ரொம்ப சாமானியர்கள். முறையாக இதை நம்ம படிக்கலை. இது அப்படியே இழுத்துட்டு போச்சு உள்ள ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பயணம். நீங்க இங்க பாக்குறது டாக்குமெண்டிங் மை லேர்னிங் ப்ராசஸ். ஸோ நிறைய செய்வோம் இந்த மாதிரி இதுல வந்து நீங்க பாப்பீங்க. துரதிருஷ்டம் பார்த்தீங்கன்னா நேத்தி கூட ஒரு கோயில சில திருடு போயிருக்கு. திஸ் இஸ் நாட் அ ஓல்டு ப்ராப்ளம். திஸ் இஸ் ரியல் அண்ட் ப்ரெசன்ட் டேஞ்சர். அதனால நம்ம தான் விழிப்பா இருக்கணும். ரொம்ப நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி சார், மிக்க நன்றி. இந்த இணைய நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. இவன் தொண்டை மண்டலம் ஆர்ப்பாக்கம் ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். நன்றி சார். நாளைக்கு ஏவிஆர் சார் செஷன், நாளைக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். அனைவரும் ஒரு ஆளுமை கொண்டு வந்தது மிக்க நன்றி. வைகரி சங்கமம் சார்பாக நன்றி. நாளைக்கு ஏவிஆர் சாரோட செஷன் இருக்கு. அனைவரும் ஜாயின் பண்ணும்படி பணியோட கேட்டுக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி. அருணகிரியே, உங்களுடைய அற்புதமான உரை